ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட் செல்லர் சப்போர்ட். அதாவது உங்கள் ஃப்ளிப்கார்ட் செல்லர் சப்போர்ட்டை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, அவங்கள்ட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதாவது நம்ம இப்போ ஃப்ளிப்கார்ட் செல்லர் பேனலில் இருக்கோம். ஸோ ஃப்ளிப்கார்ட் செல்லர் சப்போர்ட்டை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செல்லர் லேர்னிங் சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் படித்து பார்த்து ரீட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் காண்டாக்ட் செல்லர் சப்போர்ட் அப்படின்னா நீங்கள் வந்து செல்லரை காண்டாக்ட் பண்ணி பேசலாம். அதுக்கப்புறம் உங்கள் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரைஸ் பண்ணலாம், டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் அண்ட் டெலிவரி, ஆர்டர்லேயோ இல்லை டெலிவரிலேயோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, ரிட்டர்னில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, அப்புறம் பேக்கிங், அப்புறம் உங்கள் பேக்கிங் வந்து வரல, உங்கள் இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தது, டெலிவரி பார்ட்னர் வரல அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ரைஸ் பண்ணலாம், டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா லிஸ்டிங் பண்ணுறது, ப்ரைஸ் பண்ணுறது, அப்புறம் உங்கள் லிஸ்டிங் சரியாக வந்துட்டு லைவ் ஆகலை, அப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னா இதில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வரல, அப்புறம் எங்களுக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட் வரல, எனக்கு வந்து சரியான பேமெண்ட் வரல, பேமெண்ட் எதுக்கு பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் நீங்கள் இதில் கேட்டுக்கலாம். ஸோ அக்கௌண்ட் ரிலேட்டட் இஷ்யூவில் பாருங்கள், உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டீட்டெயில் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், அப்புறம் லாகின் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தது, அப்புறம் அக்கௌண்ட் மேனேஜர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் மேனேஜர் ரிலேட்டட் இஷ்யூ. ஸோ இதில் எந்த ரிலேட்டட் இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் கிளிக் பண்ணி டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். அப்புறம் இன்வென்ட்ரி மேனேஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆன்போர்டிங், அதாவது உங்கள் ஃப்ளிப்கார்ட் வேர் ஹவுஸில் உங்கள் பொருளை எப்படி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், அந்த ஃப்ளிப்கார்ட் வேர் ஹவுஸில் வச்ச பொருளை எப்படி இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் செல்லர் பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் செல்லர் ஸ்கோரு, அப்புறம் செல்லர் அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்ட் ரேட்டிங், செல்லரோட ப்ராடக்ட் ரேட்டிங், அப்புறம் பையர் ரிவ்யூ, இதெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மை ப்ரொமோஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், அப்புறமா அட்வர்டைஸிங், ஃப்ளிப்கார்ட் கேம்பெயின் எப்படி ரன் பண்ணுறது, அபவுட் ஆட் அப்படின்னா அந்த ஆட் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, எடிட் ஏ கேம்பெயின் அப்படின்னா கேம்பெயின் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற முழு விவரத்தையும் நீங்கள் கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிக்கெட்லாம் ரைஸ் பண்ணல, எனக்கு கால் பண்ணி அவங்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்கணும் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் கஸ்டமர் சர்வீஸ் ஃப்ளிப்கார்ட்டில் இது வரைக்கும் இருக்குது, தமிழில் கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு ஹிந்தி, இங்கிலீஷ் இதில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேச முடியும். அதுவும் நேரடியாக காண்டாக்ட் பண்ண முடியாது. நீங்கள் இதில் வந்துட்டு கால் மீ அப்படின்னு சொல்லி ஏதாவது நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அவங்க கால் பண்ணுவாங்க. அதுவும் அவங்க சைட்லேருந்து எப்போ கால் பண்ணுறாங்களோ அப்போ தான் நீங்கள் பேச வேண்டியிருக்கும். ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் நீங்கள் பேச வேண்டியிருக்கும். ஸோ நான் அட்வர்டைஸிங் போய்க்கிறேன். அட்வர்டைஸிங்கில் அபவுட் ஆடை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வாட் இஸ் ஃப்ளிப்கார்ட் ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ் மை கொஸ்டின் இஸ் சால்வ்டு, அதாவது என்னோடய கொஸ்டின் கிளியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறத இதில் நீங்கள் படித்து பார்த்து புரிஞ்சிருந்தால் தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் டவுட்டு கிளியர் ஆகலை, நீங்கள் கால் பண்ணி பேசியே ஆகணும் அப்படின்னா நோ கிரியேட் செல்லர் சப்போர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் கால் மீ நவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு கால் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் எடிட் ஆப்ஷன் போய்ட்டு உங்கள் நம்பர் எடிட் பண்ணிவிட்டு எந்த நம்பர் கால் பண்ணணுமோ அந்த நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. இதில் வந்து கிரியேட் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிடுங்க. டிக்கெட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ டிக்கெட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அவங்க எப்போ கூப்பிடுறாங்களோ அப்போ தான் பேச முடியும். அப்புறம் ஹிந்தியில் பேசுவாங்க, இல்லை இங்கிலீஷில் பேசுவாங்க. ஸோ இந்த 2 லாங்குவேஜில் உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் பேசலாம். தமிழில் வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி உங்கள் ஹெல்ப் சப்போர்ட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்ஸ்.